கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே 2 நாட்களாக கொட்டி தீர்த்த கனமழையால் 3000த்திற்கும் மேற்பட்ட ஏக்கரில் நெற்பயிர்கள் சாகுபடி செய்த விளைநிலங்களை மழைநீர் சூழ்ந்ததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இதுகுறித்த விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் துரை இணைந்திருக்கிறார். துரை, அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கும் சேதம் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சிதம்பரம் அருகில் 3000த்திற்கும் மேற்பட்ட விளைநிலங்களில் மழைநீர் புகுந்து விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். வடகிழக்கு பருவமுறை துவங்கிய நிலையில் சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த 2 நாட்களாக அவ்வப்போது விட்டு விட்டு கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. குறிப்பாக சிதம்பரம் அருகே உள்ள பெருங்காலூர், முகையூர், பரிவளாகம், சீர்காலூர், ராதாநல்லூர் ஆகிய பகுதிகளில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட ஏக்கர் விளைநிலங்களில் சம்பா சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தொடர் மழையின் காரணமாக இந்த விளைநிலங்களில் மழைநீர் சூழ்ந்து நிற்பதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இதை குறித்து அப்பகுதி மக்கள் விவசாயிகள் பாசன வாய்க்கால் மற்றும் வடிகால் வாய்க்கால் தூர் வாராமல் பராமரிப்பு செய்யப்படாததால் மழைநீர் வடிய முடியாமல் வயலில் தேங்கி நிற்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே ஏற்கனவே இது போன்ற பதிவுகள் அதிகாரிகளுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் தெரியப்படுத்தியும் இந்த பகுதியில் உள்ள வாய்க்கால்கள் தூர் வாராததே காரணம் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த பகுதிகள் அனைத்துமே காட்டுமன்னார் கோயில் பகுதியை சேர்ந்தவை. இந்த பகுதி வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் இந்த பகுதியின் அருகில் தான் முக்கத்தில் தான் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி துரை.